அரசு வேலையில யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் ராகும் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. ஓகேங்களா? அது வேலை வாய்ப்பு கிடைக்காது. குருவும் ராகும் ஜாதகத்துல சேர்ந்து இருந்தால் கிடைக்காது. அதே மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன்னா 6ஆம் இடத்த வந்து பார்க்குது. ஸோ அதனால வந்து வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், அல்லது எலும்பு சத்து வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வீட்டில் வந்து கண்டிப்பாக சுபகாரியம் வந்து நிகழ்வு வந்து உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா நிச்சயமா திருமண பாக்கியம்ங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி இடம் மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இடம் மாற்றம் வந்து கிடைச்சிரும். புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. குழந்தைகளோட கல்வி, மிதுன ராசியில் பிறந்தவங்க குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் முதல் குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ செலவு வரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் முதல் குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட சின்ன செலவுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு யோகம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வருமானம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். மிதுன ராசியில் திருமணமானவங்களோட வாழ்க்கை ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவங்களோட வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இடம் மாற்றம் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றோம் சார், கிடைக்கவே இல்லைன்னா நிச்சயமாக இந்த வருடம் வந்து இடமாற்றம்ங்கிறது உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் அதிகமாக உண்டு. ஆனால் கடன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஓகேங்களா? அதிகப்படியான கடன் வாங்கினாலும் மாட்டிவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. இப்போ இந்த மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உதவி செஞ்சாவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் கண்ணை குறிக்கக்கூடியது. அப்போ குரு அந்த 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதனால ஏற்கனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு, வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.